ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை ஷஷ்டி திதி இரவு 9:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் காலை 7:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது யமுனா ஜெயந்தி என்ற பெயரிலே அந்த யமுனை நதியினுடைய ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:07 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது பகல் 10:13 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:30 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:32 முதல் காலை 6:06 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:07 முதல் 7:38 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:09 முதல் பகல் 10:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:13 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்.